இவ்வளவு நேரம் 3 பேர் சேர்ந்து அவனை கேள்வி கேட்டாங்க. நேத்துல இருந்து இதே தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நேத்துல இருந்து இதே பதில் தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் வர மாட்டேங்கிறானா என்ன பண்றதுடா? வர மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க பயந்து விளையாண்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். நான் தப்பா நான் சொன்ன மாதிரி தெரியலையே. நீங்க பயந்துட்டீங்கன்னு சொன்னேன். அது ஒரு வார்த்தை சொன்னது இப்ப இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்காங்களே. நேத்துல இருந்து இவ்வளவு நேரம் பேசி பயந்து விளையாட்டிருக்கன்னு மட்டும் சொல்லல. நீங்க பயந்துட்டீங்க. நீ பயந்து விளையாட்டிருக்கீங்கன்னு சொல்லி பயந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க பயந்து எப்பா என்னால நீ சொன்ன மாதிரி நீ ஒரு வார்த்தையை அச்சடிச்ச மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேனோ நான் அதை சொல்றேன். நான் சொன்னதுதான் நான் சொல்றேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் தான் நீங்க சொல்லுங்க. நீ என்ன வார்த்தை சொல்றியோ அதெல்லாம் இப்ப மனப்பாடம் பண்ண முடியாது. அப்ப மனப்பாடம் பண்ண முடியாதுன்னா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னா நான் அதை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சொல்றேன். வந்துன்ற வார்த்தையை வந்துன்னு சொல்ல வந்துன்ற வார்த்தையை வந்துன்னா சொல்ல பவித்ரா நீங்க பயந்துட்டீங்கன்ற நானு. நீங்க எல்லாம் பயந்து விளையாடிட்டீங்க. இப்ப நீ ஒன்னே தனியா சொல்லவே இல்லையா? ஒன்னே நீ தனியா சொல்லவே என்ன அவுட் பண்ண முடியாது அப்படின்னா செகண்ட் நீங்க அவுட் பண்ண முடியாது.